சற்று முன்னர் கூட கீதாஞ்சலியிடம் பேசிக்கொண்டு இருக்கையில் இப்படி சிரித்தானே என வியப்புடன் தம்பியை பார்த்திருந்தான். அவனுக்கு ஏன் இவர்களை இவ்வளவு பிடித்தது என்றும் ஒருவாறு புரிய ஆரம்பித்தது. கீதாஞ்சலி அவனை ஒரு பொருட்டாக கருதாமல் இருப்பதை பார்த்து முதல் முறையாக வருந்தினான். அதை அனைவரின் முன்னால் நின்று காட்டிக்கொண்டிருக்க விருப்பப்படாமல் தேவிகையிடமிருந்து விடைபெற்று கொண்டு வெளியில் வந்தான் ஆதித்யா. ஆதித்யா தன் எண்ணத்தின் உழன்றவாறே நடந்து வெளியில் வர, உங்க தம்பி என் பொண்ணை விரும்பலன்னு தெளிவாயிடுச்சா என திடுமென ஒலித்த குரலில் ஏறிட்டு பார்த்தான். சிவராமன் நின்று கொண்டு இருந்தார். ஆதித்யா கீதாஞ்சலியின் அறைக்குள் செல்லும் போது சிவராமன் அங்கே வந்துவிட்டார். அதன் பிறகு நடந்த பேச்சுகளையும் கேட்டுவிட்டு கௌரவ் காதலிக்கும் பெண் தன் மகளல்ல என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். ஆதித்யாவிடம் நேரில் எச்சரிக்க வேண்டும் என்ற முடிவில். அவனுக்காக சிவராமன் மருத்துவமனை வாசலில் காத்து கொண்டு இருந்தார். ஆதித்யா பதில் சொல்லாமல் அவரை பார்க்க, நீங்க தான் என் வேலையை மாற்றத்துக்கு காரணம் என்ன சொன்னாங்க. என் பொண்ணை உங்க தம்பிக்கிட்ட இருந்து பிரிக்கிறதா நினைச்சு என்னென்னமோ செஞ்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. இப்பவும் கூட நீங்க என் பொண்ணை மிரட்ட தான் இப்படி செஞ்சிருக்கீங்க என எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இதோட விட்டுடலாம். இனிமேல் என் பொண்ணை மிரட்டாம அவ வாழ்க்கையில இருந்து தயவு செஞ்சு விலகிடுங்க. வரட்டுமா என அங்கிருந்து நகர்ந்தவரையே பார்த்து கொண்டு இருந்தான் ஆதித்யா. வார்த்தைகள் கண்ணியமாக வெளிவந்தாலும் மிரட்டல் தோணியில் கணீரென்றே வெளிவந்தன. ஆனால் விளங்கிட்டு விட்டவளை விட்டு அவனால் அத்தனை எளிதில் விலகிட முடியுமா என்ன? இரவு வெகுநேரம் கழித்து வந்த கௌரவிடம் ஆதித்யா விசாரிக்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ப்ளீஸ் இனி அவளை தொந்தரவு செய்யாதீங்க என மீண்டும் அதையே சொன்னவன், சாரி அண்ணா, உங்க மேல கோவப்பட்டதுக்கு என மன்னிப்பையும் வேண்டிவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டான். அப்பொழுது வரதராஜன் ஆதித்யாவின் அருகில் வந்து, என்ன ஆதி இது? ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா வந்த பொண்ணு மயங்கி விழுந்துட்டதா? அதுக்கு நீ தான் அலையணுமா? சங்கரை விட்டு பார்த்துக்க கூடாதா என்றார். அவரிடம் முழுவதுமாக நடந்ததை சொல்லவில்லை. அப்படி சொன்னாலும் சங்கரிடம் பாய்வார். அதோடு அலுவலக ரகசியம் தெரிந்துவிட்டது என குதிப்பார். இனிமேல் ப்ராஜெக்டுக்கு யாரையும் உள்ள விடக்கூடாது. நமக்கு தான் நேர விரியம். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுனா காலேஜோடு வச்சுக்கட்டும். போதும், நீயும் போய் உன் வேலையை பாரு. முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு என தொடர்ந்தார் வரதராஜன். சரிப்பா என எதிர்த்து எதுவும் பேசாமல் ஆதித்யா தன் அறைக்குள் புகுந்து கொண்டான். அவனுக்கு உண்மையில் எதையும் பற்றியும் பேச தெம்பில்லை. இதுவரையில் ஆதித்யா இப்படி சோர்ந்து போனதில்லை. ஒரே நாளில் அத்தனையும் புரட்டி போட்டுவிட்டாள் ஒரு பெண். ஆதித்யாவின் இந்த அயராத உழைப்பும் விடாமுயற்சியும் அவன் தந்தையிடமிருந்து அவனுக்கு வந்தது. சிறு வயதில் இருந்தே ஆதித்யா அனைத்திலும் சிறந்ததாக வேண்டும் வரவேண்டும் என அவனை தூக்கி பேசியே வளர்த்தார் வரதராஜன். அதற்கேற்ப புத்திசாலியான அவன் தந்தையின் ஆசைகளை நிறைவேற்றினான். கூடுதலாக பணத்தை முதன்மையாக கொண்டு எடை போடும் பெற்றோர்களின் இயல்பையும் வளர்த்து கொண்டான் ஆதித்யா. பின்னர் கௌரவை எப்பொழுதும் ஆதித்யாவுடன் ஒப்பிட்டு பேச பேச ஆதித்யாவுக்கு நேர்மாறான குணத்துடன் கருத்துக்களுடன் வளர ஆரம்பித்தான். விளையாட வேண்டிய பருவத்தில் படிக்கிறப்போ பொறுப்போடு இரு என பெற்றோர்கள் தடங்கள் விதித்தனர். அவன் வயது வேலையாட்களின் குழந்தைகளோடு விளையாட நேர்ந்தால் தகுதி பார்த்து பழக வேண்டும் என்ற முட்டுக்கட்டை. இப்படி தொட்டதற்கு எல்லாம் தடங்கள் வர அவர்கள் எது சொன்னாலும் அதற்கு நேர்மாறாக எண்ணத்தை வளர்த்து கொண்டான் கௌரவ். அதனால்தான் புத்திசாலியாக இருந்தாலும் எப்படியும் ஏதோ ஒன்றை சொல்லப் போகிறார்கள் என்று ஏனோ தானோவென படித்தான். ஆனால் பெற்றோர்களின் திட்டுகளில் இருந்து ஆதித்யா தான் அவனை காப்பாற்றுவான்.
சின்ன பையன், அவன் வளர வளர சரியாயிடுவான் என ஆதித்யா அடிக்கடி சொல்ல, அதுவே அவன் அண்ணனை அதிகம் பிடிக்க காரணமாகிவிட்டது கௌரவுக்கு. இத்தனை வருடங்களில் இன்றுதான் முதல் முறையாக அவன் அண்ணனிடம் கோபமாகவும் பேசியிருக்கிறான். மனதை திறந்தும் பேசியிருக்கிறான் கௌரவ். அவன் பிடித்தமின்மையை கடந்த ஒரு வருடமாக காட்டியிருக்கிறான். ஆனால் இந்த கோபம் புதிது. கீதாஞ்சலியை பார்க்க வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும் என இரவு முழுவதும் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தான் ஆதித்யா. ஏதேதோ நிகழ்வுகள் அலங்கழிக்க அப்படியே உறங்கி போனான். இனிமேல் கீதாஞ்சலியின் வாழ்வில் குறுக்கிட வேண்டாம் என்று ஆதித்யாவின் மூளை அறிவுறுத்தினாலும் அதை கேட்டவுடன் நல்ல பிள்ளையாக சரி என மனம் ஒதுக்கி கொண்டு போகவில்லை. மறுநாள் அலுவலகத்துக்கு சென்ற ஆதித்யாவால் எதிலுமே கவனத்தை செலுத்த முடியவில்லை. முடிந்த வரையில் நேரத்தை நெட்டி தள்ளினான். மதியம் 12 மணி அளவில் இனி முடியாது என காரை எடுத்துக்கொண்டு ஆதித்யா போய் நின்ற இடம் மருத்துவமனை. அவள் தந்தை அங்கே இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே அங்கே வந்தான். தம்பியை சமாளித்து விடலாம், ஆனால் அவள் தந்தையிடம் எதுவும் வேகாது. ஆதித்யா அங்கே சென்ற பொழுது அங்கே அவளை சுற்றி ஓர் படையே திரண்டு வந்து அமர்ந்திருந்தது. மதிய உணவு நேரம் என்பதால் அவள் கல்லூரி நண்பர்கள் வந்திருந்தனர். கௌரவும் அங்கேதான் இருந்தான். கூடவே அவள் செல்லும் முதியோர் இல்லத்து ஆட்கள், அவள் குடியிருப்பில் இருப்பவர்கள் என பலரும். அனைவரிடமும் ஏதோ கதை அளந்து கொண்டிருந்தாள் கீதாஞ்சலி. கீது, உன் மூளைய ஃப்ரிட்ஜில் வைக்காதன்னு எத்தனை தடவை சொல்றது? அதை ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இப்போ பாரு யாருக்கு நஷ்டம்? யோசிக்காமல் இறால் சாப்பிட்டு விட்டாள் என நினைத்து அதை பற்றி கௌரி சங்கர் கேலி பேச, அவள், என் மூளையை தேடி எடுக்க போனேன், ஆனால் அதை நீ எடுத்துட்டு போயிட்டதா சொன்னாங்க. உன்னால எனக்கு சிரமம் பாருடா என்றாள் அதே கேலியுடன். அதை கேட்ட ஆதித்யாவுக்கு புன்முறுவல் பூத்தது. இத்தனை பேரின் அன்பை சம்பாதித்து வைத்திருக்கிறாள். அவன் தம்பி கேட்டதைப் போல் இத்தனை பேருக்கும் பிடித்தவளை அவனுக்கு மட்டும் ஏன் முதலில் பிடிக்காமல் போனது? அவன் தகுதிக்கு அவள் ஈடு இல்லை என்ற தெனாவிட்டிலா அத்தனை கோபத்தையும் வளர்த்து கொண்டான்? இல்ல, எல்லோரையும் போல் அவனை பாராட்டி பேசவில்லை என்ற தலைகணத்தாளா? சுய அலசலில் இறங்கியிருந்தான் ஆதித்யா. இப்பொழுது கீதாஞ்சலி இருக்கும் அறைக்குள் சென்றால் அந்த சூழ்நிலைக்கு சற்றும் பொருந்தாதவனாக இருப்பான் அவன். இந்த பேச்சுகளுக்கும் அப்படியே நின்றுவிடக்கூடும். அதுவும் இல்லாமல் அவள் கல்லூரி நண்பர்களின் முன்னால் போய் நின்று இவன் ஏன் இங்கே வந்தான் என தேவையில்லாத கேள்வியை எழுப்பிவிடக்கூடாது. அமைதியாக வந்த வழியே சென்று மருத்துவரை சந்தித்து கீதாஞ்சலிக்கு வேறு பிரச்சனை இல்லை என உறுதிப்படுத்தி கொண்டு அங்கிருந்து உடனே கிளம்பியும் விட்டான். அடுத்த வந்த நாட்கள் வேகமாக நகர அந்த வார இறுதியும் வந்தது. பிறந்த நாளை கொண்டாடவென வார இறுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவுக்கு தன் நண்பர்களை அழைத்திருந்தான் கௌரவ். கௌரவின் வீட்டில் ஏற்பட்ட அவமானத்தை மனதில் கொண்டு முதலில் அவர்கள் தயங்கினாலும் கௌரவுக்காக செல்வது என முடிவு செய்து கொண்டனர். அதுவும் விழா கௌரவின் வீட்டில் அல்லாமல் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் நண்பர்களுக்கு அழைப்பு விடுக்கும் முன்னால் அண்ணனிடம் சொன்னான். அவ்வளவே, அனுமதியெல்லாம் கேட்கவில்லை. ஆனால் அதெல்லாம் ஆதித்யாவுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. கீதாஞ்சலி வருவாள், அவளை பார்க்கலாம், இது மட்டுமே அவனுக்கு பிரதானமாக தெரிந்தது. அன்று மருத்துவமனையில் அவளை மறைந்திருந்து பார்த்தது. அதன் பின்னர் அவள் வீட்டுக்கு சென்று விட்டால் அவளை பார்க்க முயன்று தோற்று போனான் ஆதித்யா. அவள் கல்லூரிக்கு சென்றால் கௌரவின் கண்களில் பட்டு சந்தேகத்தை கிளப்பி விடுவான் என கீதாஞ்சலியை பார்க்கும் ஆவலை கட்டுப்படுத்தி இருந்தான். ஆனால் இன்று உளிக்கொண்டு கல்லை தட்டி திறக்கும் சிற்பியைப் போல்
வலி கொண்டு நெஞ்சை தட்டி திறந்திருந்தான் ஆதித்யா. ஆம், அவள் வரவை மிகவுமே எதிர்பார்த்து காத்திருந்தான். விழா ஆரம்பித்து 1 மணி நேரமாகியும் பின்னும் கீதாஞ்சலி வரவில்லை என்றதும் ஆதித்யா தவிக்க ஆரம்பித்திருந்தான். இதுபோல் இதுவரையில் யாரின் வரவுக்காகவும் இப்படி காத்திருந்ததில்லை. தவித்திருந்ததும் இல்லை. யாராவது வர தாமதமானால் கோவப்பட்டு இருக்கிறான். அவ்விடத்தை விட்டு வெளியேறியும் இருக்கிறான். ஆனால் இவ்வுணர்வு அவனுக்கு புதிது. இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற இடைவிடாத தவிப்பு. அவளை நேரில் பார்த்து பேசிவிட எண்ணி காத்திருந்தவனுக்கு கடைசியில் கிடைத்தது பெரும் ஏமாற்றமே. அடிக்கடி கை கடிகாரத்தை திருப்பி பார்த்து கொண்டிருந்த ஆதித்யாவிடம், யாராவது எதிர்பார்த்து இருக்கியா ஆதி என ஆகாஷ் கேட்க, அவனது கேள்வியில் திடுக்கிட்ட ஆதித்யா, இவன் கவனிக்கும் அளவுக்கா பதட்டமடைகிறோம் என எண்ணியவாறே, இல்லடா, ஒரு சின்ன வேலை இருக்கு என சொல்லி சமாளித்தான். ஆனாலும் மனம் அமைதி கொள்ளவில்லை. யாரும் அறியாவண்ணம் இயல்பாக கௌரவிடம் சென்று பேச்சை வளர்த்து இறுதியாக அவன் கேட்க நினைத்ததை கேட்டே விட்டான். உன் ஃப்ரெண்டு கீத்து வரலையா என ஆதித்யா கேட்க, முகத்தில் கேள்வியுடன் அண்ணனை பார்த்தவன், ப்ராஜெக்ட் பண்ணணும்ல, அதில் பிஸியாக இருக்கா என்றான். ஓ, நம்ம கம்பெனிக்கு தானே, சங்கர் எதுவும் சொல்லல என ஆதித்யா இயல்பாக சொல்ல, அண்ணனை இப்பொழுது தீர்க்கமாக பார்த்தவன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் திரும்ப உங்கள் கம்பெனிக்கு வருவாளா இல்லை உங்கள் கண்ணில் நான் படுவாளா, வேற தேடிக்கிட்டு இருக்கா என்றான். கௌரவ், அது நம்ம கம்பெனி என ஆதித்யா ஒரு அதட்டலுடன் திருத்த, நேரமில்லாத இடத்தில் என் நிழல் கூட படாது என்ற கௌரவின் பார்வையில் உள்ளே வந்து கொண்டிருந்த நர்மதா பட்டாள். உங்கள் அனுமதி இல்லாமல் நர்மதா கிட்ட என் லவ்வை சொல்லிட்டேன். உங்களால் இவளுக்கும் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் என நர்மதாவை நோக்கி நகர்ந்தான் கௌரவ். நர்மதாவிடம் காதலை சொல்லிவிட்டான் தம்பி என்பதெல்லாம் பெரிய விஷயமாக தெரியவில்லை. கீதாஞ்சலி இனி அவன் கண்ணில் படமாட்டாளா என்றே கேள்வியே குடைந்து கொண்டிருந்தது. ஆதித்யாவுக்கு தனக்குள் என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சாரி சொல்லணும், அதை கேட்டுட்டு போனா குறைஞ்சு போயிடுவீங்களா என கீதாஞ்சலியை மனதில் திட்டிக் கொண்டவன் ஓரமாக சென்று உடனே கீதாஞ்சலியை அழைத்து, ஏன் பார்ட்டிக்கு வரல என கேட்டான். அழைத்தது ஆதித்யா என அவளுக்கு புரிய ஒரு நொடிக்கும் குறைவாகவே தேவைப்பட்டது. வர தோணல என்றான். என்னாலையா என்றான் பட்டென்று. இப்படி கேட்பவனிடம் அதுதான் உண்மை என்றாலும், ஆமாம் உன்னாலதான் என்று அடித்து சொல்ல முடியவில்லை. இவனை சீண்டிவிடும் விதத்தில் பேசி ஒரு தரம் பட்டு மீண்டும் வந்திருக்கிறாள். மீண்டும் இன்னொரு தடவையா? அமைதி காத்தாள். அந்த அமைதியே பல விளக்கங்களை அவனுக்கு அள்ளி தந்தது. உடம்புக்கு இப்போ எப்படி இருக்கு என நலம் விசாரித்தவனின் குரல் கனிந்து ஒலித்தது. இதுவரையில் அவள் கேட்டாயிராத அளவில் இப்பொழுது கீதாஞ்சலியின் உள்ளம் அதிர ஆரம்பித்தது. அந்த கனிவில் மென்மையில் மனம் சறுக்கவும் ஆரம்பித்திருந்தது. இப்போ பரவாயில்ல. வாய் பதில் சொன்னாலும் ஏன் இப்படி பேசுகிறான், சண்டை போட்டு தொலைடா என மனம் முணுமுணுத்தது. வாழ்க்கையில் முதலாக கீதாஞ்சலி இப்படி ஒரு உணர்வை அனுபவித்தாள். இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நேரமாச்சு என்ற அவளின் அன்னையின் குரல் கைபேசி வழியே ஆதித்யாவுக்கு கேட்டது. இதோ வரேம்மா என அன்னைக்கு பதிலளித்தவள் பற்றென்று முழித்து கொண்டாள். இந்த கரிசனம் கண்டிப்பா அவனது ஏதோ ஒரு தேவைக்கு, உனக்கானது அல்ல. அதை நம்பி கனவுகளை வறுத்து கொள்ளாதே. இக்கனவுகள் உதிர்ந்து விடும் என மனதுக்கு கடிவாளம் போட்டாள். விசாரித்ததுக்கு தேங்க்ஸ். திருநெல்வேலிக்கு வீடு மாறணும், நிறைய வேலை இருக்கு. உங்க உபயம்னு அப்பா சொன்னார். செம்மையா உழைக்கிறீங்க, அப்படியே மற்றவங்களையும் உழைக்க வைக்கிறீங்க தொழிலதிபர் சார் என வைத்து விட்டாள். அவன் அழைத்த அழைப்பை அவன் பேசி முடிக்கும் முன்னாலே வைத்து விட்டாள். கைபேசியே வெறித்து பார்த்தான் ஆதித்யா. அவளை தம்பியின் வாழ்க்கையில் இருந்து அகற்ற நினைத்து
அவன் செய்த செயல் இப்பொழுது அவனுக்கே எதிராக திரும்புகிறது. அதன் பிறகு அந்த விழாவில் நின்று கொண்டிருக்க முடியவில்லை. தம்பிக்காக மட்டுமே அங்கே இருந்தான். நர்மதாவை ஏற்கனவே தெரியும் என்பதால் அவளுடன் இணக்கமாக பேசினான். பெற்றோர்களிடமும் அவளை அறிமுகப்படுத்தி வைத்தான். தனிமையில் அவர்களிடம் கௌரவுக்கு ஏற்ற பெண் என்றும் காதுக்குள் போட்டு வைத்தான். நர்மதாவின் பின்புலத்தை கேட்டதும் அவன் பெற்றோர்களுக்கு முகமெல்லாம் பூரிப்பு. ஐ லவ் திஸ் இடியட். கீதாஞ்சலியின் குரலில் அந்த பாடலை கேட்பது எத்தனாவது முறை என்று கேட்டால் அவனுக்கு தெரியாது. ஆனால் கேட்டான். விடிய விடிய கேட்டான் ஆதித்யா. இவளை நெஞ்சில் சுமந்தால் அது நஞ்சையும் விஞ்சும் கொடிய போதை என புலப்பட்டது. ஆனால் இது உயிரை வாழ வைக்கும் போதை, உயிர்மேல் ஆசை கொள்ளும் போதை. காதல் பஞ்சத்தில் தத்தளித்தவன் இதமாக அவளது குரலில் இனிமையின் தஞ்சம் அடைந்தான். என்ன, கைபேசிக்கு உயிர் இருந்திருந்தால் தன்னையே மாய்த்து கொண்டிருக்கும். அதற்கு மேல் அவள் பார்க்காமல் அவனால் இருக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டான் ஆதித்யா. அவளை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என எண்ணியவாறே மறுநாள் அலுவலகத்துக்கு சென்றான். கடந்த ஒரு வாரமாக பார்க்காமல் விடப்பட்டு இருந்த மின்னஞ்சல்களை சுரத்தின்றி பார்வையிட்டான். அவனுக்கு வேண்டிய வரம் அதில் கிட்டியது. ஆம், வரமேதான். கீதாஞ்சலியின் கல்லூரி கலை நிகழ்ச்சிக்கு மரியாதை நிமித்தம் அவனுக்கு அழைப்பு வந்திருந்தது முதல்வரிடமிருந்து. அவனுடன் சுகமமான உறவை வளர்த்து கொள்ளவே அனுப்பி வைத்தார். இதே அழைப்பிதழும் வந்திருக்கக்கூடும். ஆதித்யாவுக்கு இவைகளையெல்லாம் பிடிக்காது என வடிகட்டி இருப்பாள் அவன் காரியதரிசி. இதற்கெல்லாம் அவன் இதுவரையில் நேரம் ஒதுக்கியதே இல்லையே. நிகழ்ச்சி நடக்கும் நாள் இன்னும் 2 நாட்கள். அன்று அவனுக்கு ஒரு முக்கிய தொழில்முறை சந்திப்பு இருந்தது. சற்றும் யோசிக்காமல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அழைத்து அதை தள்ளி வைக்க சொன்னான். அவனே அழைத்து சொல்லவும் ஏதோ முக்கியமான வேலை என அவர்களும் நினைத்து கொண்டனர். கீதாஞ்சலியை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஊந்துதலில் மறுபரிசீலனை இல்லாமல் கிளம்பியும் விட்டான் ஆதித்யா. அவனை பார்த்ததும் கல்லூரி முதல்வருக்கு உற்சாகம் பிடிபடவில்லை. அன்று அவர் கல்லூரி மாணவியுடன் நடந்த உரசலில் ஏற்பட்ட கோபம் தணிந்து விட்டது என நிம்மதி அடைந்தவர் அவனை தனக்கு அருகிலேயே அமர வைத்து கொண்டார். 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சியில் பாட்டு போட்டி எப்பொழுது வரும் என்று தெரிந்தே வந்திருந்தான். கீதாஞ்சலி பாடுவாள் என்ற நம்பிக்கையில் வந்தான். அமர்ந்தவன் அரங்கை சுற்றிலும் கண்களை சுழல விட கீதாஞ்சலி கண்களில் படவே இல்லை. அவன் தம்பி கௌரவ் நிகழ்ச்சிகளை அத்தனை நேர்த்தியாக தொகுத்து வழங்கி கொண்டு இருந்தான். அவனிடம் பேசவே தயங்கும் அவன் தம்பி எத்தனை கம்பீரமாக பேசிக்கொண்டிருக்கிறான். அவனை கட்டுப்படுத்தி அவன் சுய அடையாளத்தை வெளியில் தெளிய விடாமல் செய்துவிட்டோமே என முதல் முறையாக நினைத்தான் ஆதித்யா. உடனே அவன் லட்சியம் என சொல்லி தெரியும் தொழில் பெரிய லாபம் எதுவும் கிடைக்காது, அப்புறம் தொழில் செய்து என்ன பிரயோஜனம் என்று எண்ணிக்கொண்டான்.